குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற தமிழ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குளம் இருந்துச்சான். அந்த குளத்துல ரெண்டு தவளைங்க வசித்து வந்துச்சான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவங்க ஒரு நாள் வயலில் விளையாடிட்டு இருக்கக்குள்ள மழை வந்துச்சான். மழைக்காக ஒதுக்கிறதுக்காக இடம் தேடினாங்க, கிடைக்கலையாம். அந்த தவளை சொல்லிச்சான், நண்பா, அங்கே ஒரு வீடு தெரியுது, அங்கே போய் நம்ம மழைக்கு ஒதுக்கிக்கலான்னு சொல்லிச்சான். மறு தவளையும் சரி நண்பான்னு ரெண்டு பேரும் போயிட்டாங்களாம். போனதுக்கப்புறம் சமையல் அறைக்குள்ளே ரெண்டு பேரும் போனாங்களாம். சமையல் அறையில் விளையாடிட்டு இருக்கக்குள்ள தாவி தாவி தெரியாமல் ரெண்டு பேரும் பால் குடத்துல நழுவி விழுந்துட்டாங்களாம். பால் குடத்துல விழுந்ததுனால ரெண்டு பேரும் தாவி தாவி தப்பிக்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்களால வெளில வரவே முடியலையாம். ரொம்ப நேரம் தாவி தாவி பார்த்து ஒரு தவளை நம்மளால முடியாதுன்னு சொல்லி தன்னம்பிக்கையை இழந்ததுனால அந்த தவளை குடத்திலே இறந்து போச்சு. இன்னொரு தவளை அந்த தவளை இறந்ததை நினச்சி நம்மளும் இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு தாவி 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 ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டே அந்த பால் குடம் வெண்ணெயாக மாறிடுச்சான். வெண்ணெயாக மாறதுனால அந்த தவளை ஈஸியாக வெளில வந்துருச்சான். இதில் நம்ம என்ன, அதனால் வெளில ஹாப்பியாக இருந்துச்சான். அதனால் நம்ம இப்போ என்ன கற்றுக்கிட்டோன்னா, அந்த ஸ்டோரியில் நம்ம முயற்சி பண்ணாதான் பலன் கிடைக்கும்.